ஆப்ஷன்ல இன்புட்டா வைக்கணும். மத்ததெல்லாம் வச்சா என்ன ஆகும்னா சுத்தும், சீக்கிரம் போய் எடுத்துட்டு வராது. ஓகே, மதன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுல தேடன்னு வச்சுக்கோயேன், ஒரு 10,000 மதன் வருவாங்க. அதுக்கு பதிலா ஸ்பெசிபிக்கா அவனுடைய ஆதார் போட்டு மதன் எடுத்தா வித்தின் செகண்ட்ல வரும். பிகாஸ் அது இட்ஸ் யூனிக், ரைட்? அதே மாதிரிதான் பில்லு நம்பர் இஸ் யூனிக். பில்ல பேஸ் பண்ணி தான் யாருக்கு எவ்வளவு என்னைக்கு பொருள் வாங்கின, இஆர் டேட், யார்கிட்ட வாங்கின, யார்கிட்ட வாங்கினன்றதுதான் வெண்டர். ஓகே, அதுக்கப்புறமா நிறைய அவங்களுக்கு எப்படி பேமெண்ட் அனுப்புறீங்க. ஸோ இப்போ நான் ஜென்ரலா ஒரு 3 மட்டும் எடுக்கிறேன். ஸோ 3 மட்டும் எடுக்கிறீங்கன்னா நான் 3 எடுத்துட்டேன். ஓகே, ஸோ இதுக்கு ரெக்கார்ட்ஸ் டேட்டாஸ் எல்லாம் எங்க இருக்கும் அப்படின்னா இங்கே கிளிக் பண்ணி எடுக்கலாம். பட் சஜஸ்டபிள் கோ வித் SE16N EKKO. பிகினரா இருக்கும்போது டேபிள்ல டேட்டா இருக்கான்னு தெரியாது. ஜென்ரலா நமக்கு இப்படி நம்பர் ஆஃப் என்ட்ரின்னு கிளிக் பண்ணீங்கன்னா டோட்டலா 6,68,838 ரெக்கார்ட்ஸ் இருக்கு இதுல. அப்படியே ரன் பண்ணீங்கன்னா டேட்டா ஃபியூ டைம் எடுக்கும். அதனால ஒரு மினிமம் ஒரு 500 மட்டும் நான் பார்க்கணும்னு போட்டீங்கன்னா முதல் 500 மட்டும் ரன் ஆகி வரும். குயிக்கா வித்தின் செகண்ட்ல வந்துடும். ஓகே, அதாவது 500 பில் நம்பர். இப்போ முதல் பில் மட்டும் எடுக்கிறேன். இந்த பில்லுல எனக்கு பில்லு டேட்டு யார்கிட்ட இந்த பில்லு இந்த வந்தது. இப்ப நம்ம ஹோல்சேலா வாங்கினோம்னா ஒருத்தர்கிட்ட இருந்து வந்திருக்கோம் இல்லையா? ஸோ அந்த பர்சன் 730246. ஓகேவா? ஸோ இப்போ இதுல எத்தனை பொருள் வாங்கியிருக்க? 2 பொருள். இந்த 2 பொருள் இன்ஃபர்மேஷன் வேற டேபிள் இருக்கும். சரி, வாட் எவர் இட் இஸ், மை requirement is I give the select option. Select S_PO from date to date. இதுக்கு ஒரு பிளாக், அதெல்லாம் நீங்க ரெக்குவயர்மெண்ட்ல புரிஞ்சுட்டு டிசைன் பண்ணி பிகினிங் ஆஃப் பிளாக் ஏ டைட்டில் டெக்ஸ்ட். ஓகே, சரி. இப்போ நான் இதுல ஃப்ரம் இந்த நம்பர்ல இருந்து அப் டு 16 வரைக்கும் கொடுத்தேன்னா 3 ரெக்கார்ட் வரும். எனி டவுட் ஹியர்? ரைட். ஸோ அதனுடைய டேட்ஸ், அது யார்கிட்ட வாங்கணும். ஜென்ரலா இப்போ எனக்கு ரிப்போர்ட் இது இன்டர்னல் டேபிள்ல இருந்து ஏல்வியா நான் அவுட்புட் காமிச்சிட்டேன். என் கிளைண்ட் இப்ப என்ன திரும்ப கேட்கறாங்க, 2வது டேபிள்ல இருந்து டேட்டா கேட்கறாங்க. சரி, இது எத்தனை லைன் ஐட்டம் என்ற ஃபீல்டு கூட எடுத்துக்கலாம். இங்க பக்கத்திலே போடலாம். இது என்ன ஃபீல்டு நேம்? டபுள் கிளிக் பண்ணுங்க. அந்த டேட்டா எங்க இருக்கு? 20 ஐட்டம், லாஸ்ட் ஐட்டம். மொத்தம் எத்தனை பொருள்? இந்த பில்லு, அதாவது இந்த பில்லுல 2 பொருள் வாங்கியிருக்காங்க. 2ன்றது தான் 20ன்னு காட்டுது. ஓகே, இந்த பில் நம்பர் வந்து 3 பொருள். சரி, இப்போ கிளைண்டோட ரிக்குவயர்மெண்ட் என்னன்னா இந்த ப்ராஜெக்ட்ல 2வது டேபிள பக்கத்துல ஜாயின் பண்ணக்கூடாது. நான் என்ன கேட்கிறேன்னா இதை நான் தொட்டேன்னா, டபுள் கிளிக் பண்ணேன்னா எனக்கு ஒரு பாப்அப் வரணும். ஒரு பாப்அப் வரணும். ஓகே, நான் எங்க தொடுறேன்? இந்த பில்ல தொட்டா எனக்கு ஒரு பாப்அப் வரணும். இந்த பாப்அப்புக்குள்ள என்ன இருக்கணும்னா இந்த நம்பர் தான் தொட்டீங்க. இந்த நம்பரை தொட்டா எனக்கு இந்த நம்பர் போய் 2வது டேபிள்ல போய் பார்க்கணும். EKPO டேபிள்ல போய் பார்க்கணும். பார்த்து உள்ள போயிட்டு அந்த 2 லைன் ஐட்டம் உடைய ஒரு பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன் ஏதோ ஒண்ணு பாப்அப்ல வரணும். அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம ஏர்போர்ட்ல எல்லாம் நம்ம பர்டிகுலரா எதனா ஒன்று டபுள் கிளிக் பண்ணா அதுக்கு ரிலவெண்டா இன்ஃபர்மேஷன் நெக்ஸ்ட் ஸ்க்ரீன்ல வரும். பார்த்துருக்கீங்க, ஜென்ரலா பார்த்துருப்பீங்க எல்லா இடத்துலயும். பேங்க்ல கூட பாத்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் நம்பரை டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா IFSC கோடு, MARC கோடு ஏதோ ஒரு பாப்அப்ல இன்ஃபர்மேஷன் வரும். சரியா? ஸோ இப்போ இது வரைக்கும் பண்ணா அது கிளாசிக்கல் ரிப்போர்ட். இது மேல நான் கையை வச்சு டபுள் கிளிக் பண்ணா அது இன்டராக்டிவ் ரிப்போர்ட். இன்டர்வியூல கேட்பாங்க ரிப்போர்ட் how many type? ALV report, sorry, ALV report
பண்ணிருக்கீங்க. ரெஸ்யூம்லயே நாம மென்ஷன் பண்ணுவோம் ஏஎல்வி ரிப்போர்ட் தெரியும்னு. ஏஎல்வி ரிப்போர்ட் எத்தனை டைப் மேஜரா தெரியணும்? கிளாசிக் ஏஎல்வி ரிப்போர்ட், இன்டராக்டிவ் ஏஎல்வி ரிப்போர்ட். எனி டவுட்? ரைட். ஸோ கிளாசிக் ஏஎல்வி ரிப்போர்ட்னா முதல் ஏதோ ஒரு டேபிள்ல இருந்து டேட்டாவை ஸ்கிரீன்ல கிராஃபிக்கலா காட்டினா அது கிளாசிக்கல் ரிப்போர்ட். நீ போய் ஒரு ரிப்போர்ட்டை டபுள் கிளிக் பண்ணேன்னா அது ஒரு ப்ராஜெக்டரா இன்னொரு இன்ஃபர்மேஷன் வந்ததுன்னா அது இன்டராக்டிவ் ரிப்போர்ட். இன்டராக்டிவ் போய் தொட்டா நடக்குது. முதல்ல நான் கிளாசிக்கல் ரிப்போர்ட்டை இகேகேஓ டேபிள் இருந்து எடுத்துக்க டிசைன் பண்றேன். எனி டவுட் ஹியர்? ரைட். Let's start with SC38 Technipa program 5.6. Report for classic. அப்புறமா தான் இன்டராக்டிவ். அதுலயே இன்டராக்டிவ் ரிப்போர்ட்டை நீ பண்ணுவேன். எக்ஸிக்யூட்டிவ் யாருன்னா ரெடியா இருக்கீங்களா? நீங்களா சொல்ல நான் எழுதிட்டே வரேன். சரி, ஓகே, நீங்களே ப்ரெடிக்ட் பண்ணிட்டே இருங்க, நான் எழுதிட்டே வரேன் ஃபாஸ்டா. யாருக்காவது இது கமெண்ட் பிளாக் கம்பல்சரி ஃபில் பண்ணணும். நீங்க ரிப்போர்ட் போட்டு டேபிள்ஸ் இகேகேஓ பேட்டர்ன், அதாவது செலக்ட் ஸ்ட்ரக்சர் particular fields EKKO table. I need specific only for 3 fields. 1, 2, 3. Okay. By EKKO. First in a classic report edit irukku. Data IT EKKO type table of by EKKO. Work area EKKO type structure name and select option SPO number. S என்றது for இன்னுக்காக நான் போடுறதுக்காக strategy. And 1 second. S for EKKO EPELN startup selection. Event எல்லாம் எழுதணும்னா இங்க எழுதணும் நாம. At selection screen F SPO-low as initial and F அதுல மெசேஜ்ல என்ன வேணும்? ப்ளீஸ் இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங். நமக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஈவென்ட் ப்ளீஸ் என்டர் யுவர் PO நம்பர், டைப் எரர், ஸ்டார்ட் ஆஃப் செலக்ஷன். இதுல வந்து செலக்ட் என்னென்ன ஃபீல்ட்ஸ் வேணும்? EBELN, AE date and LIFN from EKKO into table IT EKKO. சில இடத்துல into corresponding of table. corresponding of table அப்படின்னா ஒண்ணு இல்லம்மா, அந்தந்த வேல்யூ அந்தந்த இடத்துல விழணும். இங்க நீங்க தெரியாம இப்படி டிசைன் பண்ணும்போது LFNR AE date இது தப்பு. ஆக்சுவலி கைஸ் கரெக்டா தப்பா? இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் EPLN எடுக்கிறீங்க, ரிசீவர் இடம் EPLN தான். ரெண்டாவதா லிஃப்னார் எடுக்கிறீங்க, ஆனா டேட் மேல போயிட்டு வெண்டார் விழுந்துரும். அதுக்கப்புறமா டேட் எடுத்துட்டு வந்து வெண்டார் இன்ஃபர்மேஷன் மேல விழுந்துரும். அப்ப தப்பு தானே? ஸோ இந்த மாதிரி தப்பா எழுதுறோம், இல்ல நான் இஷ்டத்துக்கு எழுதுறேன்னு நினைங்கன்னா சென்டர்ல கரஸ்பாண்டிங் ஆஃப் டேபிள்னு எழுதுங்க. ஓகே, இல்ல நான் கரெக்டா அக்யூரேட்டா தான் எழுதிட்டு இருக்கேன் அப்படின்னா பர்ஃபெக்டா எழுதுங்க, மாத்தி எழுதுறாதீங்க. ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் எழுதணும். ஓகே, into table EKKO where into internal table where primary key in multiple. இப்போ
I need to pass my event. Reuse ALV register. ஃபர்ஸ்ட் நான் எக்ஸ்போர்ட் பண்ண சரி இது எழுதுறீங்களா கூட இது கூட விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்ததே நேரா வந்து உன்னுடைய இன்டர்னல் டேபிளுக்கு பாஸ் பண்ணிடுங்க. சிம்பிளா படிக்கும்போது ஈஸியா படிங்க. நான் இதை அவுட்புட்டை வந்து கிராஃபிக்கலா இங்க கொண்டு வந்து இதை பாஸ் பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி என் ப்ரோக்ராம ரன் பண்ணணும். அதனால இதை ரன் பண்றேன். அவ்வளவுதான். இந்த இடத்துல ப்ரோக்ராம் நேம் கொடுக்கணும். அதுக்கு பதில் சிஸ்டமா எடுத்துக்கோன்னு சொல்லிடுறேன். சிஸ்டம் ரெப்ரசன்ட் ஐடி அப்படின்னு எழுதி அப்ப என்ன பண்ணும் இந்த ப்ரோக்ராம் நேம் வந்து இந்த ஈவெண்ட் கூட பாஸ் பண்ணும். சரி இவ்வளவுதான் இதுக்கு முக்கியம். சரி இதெல்லாம் என்ன சார்னா இதெல்லாம் இப்ப தேவை. அதை பத்தி நான் டெலீட் பண்ணல, அப்படியே இருக்கட்டும். பாருங்க இது எல்லாமே அப்படியே இருக்கு. ஓகே சரி இப்போ நான் என்ன பண்ணணும் இந்த 3 பேருக்கு ஹெட்டிங் வரையணும், கலர் வரையணும். ஓகே டபுள் கிளிக் பண்ணா அதுக்கு ஒரு I will show you now. So இப்போ ஃபர்ஸ்ட் anyone type tools list. So listக்குள்ள இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் வேணும். அப்போ கால் பண்ணணும் டேட்டா ITFCAT. இது ஏன் இஷ்டம் எப்படின்னா வச்சுப்பேன் நான் ITFCAT1 FT எனக்கு ஏபி கூட வச்சுப்பேன். இட்ஸ் மை கன்வீனியன்ட் நேம். இட்ஸ் இன்டர்னல் டேபிள் நேம். ஸோ புரியறதுக்காக இப்படி வைக்கிறேன் FCAT1 டைப். இது படிச்சே ஆகணும். இது மெமரி பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி list underscore FIELD field catalog underscore ELD. அப்படி தெரியலன்றவங்க டபுள் கிளிக் பண்ணி உள்ள போயிட்டு அது இருக்கும். list underscore field catalog underscore ELD work area field catalog ஒன்னே வைக்கிறேன். ஏன் புரியும் கொஞ்ச நேரம் கழிச்சு. டைப் list underscore T போடக்கூடாது. அவ்வளவுதான் இன்டர்னல் டேபிள். இப்போ ஒர்க் ஏரியாவை கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் அடிச்சா இந்த லிஸ்டுக்குள்ள இருக்கிற ப்ராஜெக்ட் மொத்தமே வந்துடும். அப்போ ஒர்க் ஏரியா FCAT ஐஃபன் ஃபீல்டு வேணும்னா F கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் அடிச்சீங்கன்னா FCAT1 பாரு எதுவுமே வரல. ஏன்னா அந்த மாதிரி பேரே இல்லைன்னு அர்த்தம். அப்படி உங்களுக்கு டவுட்டா இருந்தா டக்குன்னு சேவ் பண்ணி செக் பண்ணீங்கன்னா அதுவே சொல்லும் இட்ஸ் நாட் டிஃபைன் வருது. ஓகே ஸோ அப்போ என்ன அர்த்தம்னா நம்ம FCAT1 தான் எழுதும் போதே ப்ரிடிக்ட் பண்ணணும் நம்ம இதுதான் தப்பு பண்ணியிருப்போம். ஓகே கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் ஃபீல்டு. எனி டவுட் ஹியர்? is equal to work area FCAT field name. என்ன நேம் வரணும் ஃபர்ஸ்ட்? EBLN கேப்ஸ்ல எழுதணும். ஃபீல்டு நேம் எல்லாம் கேப்ஸ்ல எழுதணும். ஓகே இதெல்லாம் மற்றதெல்லாம் எப்படி எழுதினாலும் பிரச்சனை இல்லை. FCAT1 ஐஃபன் கண்ட்ரோல் S போட்டு கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் செல் டெக்ஸ்ட்ல ஈக்குவல் டு என்ன பேர் வேணும்? purchase the PO number work area FCAT hyphen last classல என்ன பார்த்தா emphasis. இன்னைக்கு நீ கொஞ்சம் அடிஷனலா நிறைய பார்க்கலாம். control F emphasis வந்து ஒரு C3 கலர் கேப்ஸ்ல C கொடுங்க. ஓகே போதும் அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா அப்பன் ஒர்க் ஏரியா FCAT ஸ்லைட்ல இருக்கீங்களா? டு ITFCAT எஸ் கிளியர். ஏன் கிளியர் கொடுக்கணும்னா அடுத்த ஃபீல்டு பாஸ் பண்ணணும். அதனால ஒர்க் ஏரியா FCAT1. இதுல மேஜரா நீங்க இங்க மட்டும் கேப்ஸ்ல எழுதணும். மற்றதெல்லாம் எது எப்படி இதுவும் சீத்து கலரும். ஓகே ஸோ நெக்ஸ்ட் இதை காப்பி பண்ணிட்டு
3 ஃபீல்டு தான் நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு 3 போடுங்க. எல்லாத்துக்கும் எழுதுங்க. இது கலர் வேண்டாம். கலர் தான். இப்ப எல்லாமே எதுல இருக்கு? ஐடி எஃப்கேட்ல இருக்கு. சரி, செக் பண்ணீங்கன்னா எரர் போயிடும். ஐடி எஃப்கேட் எங்க பண்ணோம்? இந்த ஃபீல்ட் கேட்லாக்ல. ஐடி எஃப்கேட் 1. இப்ப என்னோட ப்ராஜெக்ட் முடிஞ்சது. என்ன டவுட் இருக்கா? இது கிளாசிக்கல் ஏஎல்வி ரிப்போர்ட். வந்திருக்கா? இப்ப நான் இதை டபுள் கிளிக் பண்ணா எனக்கு பாப்அப் வரணும். கண்ட்ரோல் ஆல் கண்ட்ரோல் சி உங்களுடைய சாட்ல போட்டுறேன். ப்ளீஸ் டேக் டவுன்லோட். சும்மா இந்த ப்ரோக்ராம்ல இருந்து வெளியே வந்துடுறேன். வேற ப்ரோக்ராம் காப்பி பண்ணிக்கிறேன். 7ன்னு வச்சுக்கிறேன். இங்க ஒரு பட்டன் இருக்கு, காப்பி. ப்ரோக்ராம் 6 to ப்ரோக்ராம் 7 மாத்திக்கிறேன். பாத்துல பாஸ் பண்றேன். எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு. ஏன் அதெல்லாம் செலக்ட் பண்றேன்னா, நம்ம டைட்டில் வச்சு டபுள் கிளிக் பண்ணி எழுதி இருந்தா கூட வேரியன்ட்ல போயிருக்கோம். ஓகே. ஸோ இப்போ ப்ரோக்ராம் 7. 7ல ஒரு நிமிஷம். ப்ரோக்ராம் 7ல 7 இல்ல கிளாசிக்கல் ரிப்போர்ட்ல கலர் எழுத மாட்டேன். எக்ஸாம்பிள், கிளைண்ட் கலர் வேணும்னு சொல்லிட்டாங்க. ரிப்போர்ட் வந்துருச்சா? என்ன டவுட் இருக்கா? இதுல டேட்டா எதுனா இல்லைன்னா அது அந்த டேட்டா பேஸ்ல இருந்திருக்காது. ஓகே, அதை விட்டுருங்க. இப்போ மை क्वेश्चन இஸ் when I double click this particular number, okay, இந்த காலம்ல தொட்டா வரணுமா இல்ல இங்க தொட்டா வரணுமா இல்ல இங்க தொட்டா வரணுமா? anyone tell me? எங்க தொட்டா வரணும்? இந்த காலம்ல நான் எங்க தொட்டாலும் 23வது நம்பர் பில்ல தொட்டா 23 இன்ஃபர்மேஷன் வரணும். ஓகே. And one more, I forgot what field we decide. The item தெரியணும் நம்ம கேட்டோம். கரெக்டா? KPO எழுதணும். அது LPONR. இப்போ ப்ராஜெக்ட்ல எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட்ல ஆட் பண்ணனும்னா எங்கல LPONR. யா, திரும்ப பாருங்க. நான் ஐட்டம் எத்தனை பொருள், எத்தனை லைன் ஐட்டம்ஸ்ன்றது தெரியும். LPONR கோடிங் எழுதுறேன். எல்லாத்துக்கும் LPONR எல்லா செகண்ட் பில் எழுதுறேன். PO ஐட்டம்னா எத்தனை பொருள். கலர் எதுக்குமே கிடையாது. என்ன டவுட் இருக்கா? சரி, டீபக்கிங் எப்படி பண்ணணும்? anyone who is voluntary now? ஒரு நிமிஷம். சாரி,
PON. Right. So now I execute my input. Specifically, how many items I can easily view in the report. Not to see this 2-line item. When I double click here, so for double click here, அப்படினாவே double click பண்ணாவே அது பேர் user command. நோட் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் பார்த்தது classic report. இதுக்கு அப்புறமா பார்க்க interactive report. Interactiveனா click பண்ண பிறகு. So double click அப்படினாவே இது இங்க இருக்குமா? வந்த பிறகு அவுட்புட் வர ஸ்கிரீனே இது தானே. அப்போ யூசர் கமாண்ட் இங்க இருக்கு. இதை எனேபிள் பண்ணணும். இங்க இருக்கிற பேரு நான் கவனிங்க, மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். இன்டர்வியூக்கான முக்கியமான டாபிக் இங்க தான் யூசர் கமாண்ட். அதாவது இங்க ஏ என்ன பேர்னா போட்டுக்கோங்க. ஓகே, ஆனா கேப்ஸ்ல தான் இருக்கணும். சரி, புரியுறதுக்காக செட் யூசர் ஐடி கமாண்ட் எழுதி. சோ இதுக்கு கோடிங் என்ன சார் எழுதணும்? இதுக்கு எப்படி தனியா இதுக்கு தனியா கோடிங் எழுதணும். இப்ப எப்படி புரியுறதுன்னா, ஒரு நிமிஷம், நம்ம வீட்டுல இப்ப டாக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டாகுக்கான ஒரு இடம் தனியா இருக்கும்ல, அதுக்கு ஒரு ஹட் மாதிரி போட்டு தனியா வச்சிருக்கோம்ல. நம்ம வீட்டுக்குள்ளே வச்சுக்க மாட்டோம். வீட்டை விட்டு வெளியவோ இல்ல பால்கனிலயோ எங்க தனியா ஒரு பார்ட்டிஷனா கொடுப்போம்ல. அந்த மாதிரி இதே ப்ரோக்ராம்ல ஃபார்ம், ஓகே, எண்ட் ஃபார்ம், அது பேர் என்ன? யூசர் கமாண்ட். இந்த கைஸ் நான் புரியுதா? அங்க நீங்க மேல என்ன பேர் வைக்கிறீங்களோ அந்த பேரை இங்க எழுதுறீங்க. நாங்க ஜட், சும்மா அண்டர்ஸ்டாண்டுக்கு ஜட்டு தான் போடணும்னு அவசியம் இல்லை, நீ என்னென்ன போட்டுக்கோ. அப்போ உனக்கு பார்த்தாலே புரியும்ல, ஜட் யூசர் கமாண்டுக்குள்ள இதுக்கான கோடிங்ஸ் எல்லாம் இங்க இருக்கு. இது என்ன சார், எதுக்கு சார் இதை எழுதுறோம்னா, நீ எப்ப தொடறியோ டபுள் கிளிக் பண்றியோ இதுக்குள்ள இருக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாம் வேலை செய்யும். டபுள் கிளிக் பண்ணலன்னா இந்த கோடிங் வேலை செய்யுது. ஸோ இன்டராக்டிவ் நன்னாவே யூசர் கமாண்ட் ஞாபகம் வச்சுட்டு எழுதணும். சரி, இதுக்கு அவ்வளவுதான் சார், இது கோடிங் எழுதுறோம். அது எங்க சார் எடுக்கணும் அப்படின்னா, இந்த ரீயூஸ் எல்வி கிரிட்டை டபுள் கிளிக் பண்ணி உள்ள போய் எடுத்துட்டு வரணும். உள்ள போனீங்கன்னா இம்போர்ட்ல இங்கே இருக்கும் யூசர் கமாண்ட். அதுக்கான சின்டாக்ஸ் எஸ்ஏபியே கொடுத்துருக்கோம். ஓகே, எங்கது யூசர் கமாண்ட். இதுக்கு நேரா இதை டபுள் கிளிக் பண்ணி இந்த பச்சை கலர் பட்டனுக்கு டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா உள்ள பாருங்க யூசர் கமாண்ட் இருக்கா. இந்த கோடிங்க அப்படியே காப்பி பண்ணி பண்ணிட்டு வெளியே வந்துடணும். திரும்ப வேணும்னா சொல்றேன். இதுக்குள்ள போகணும். ஓகே, எதுக்குள்ள போகணும்னா இதை டபுள் கிளிக் பண்ணி வரும். எங்க ரீயூஸ் எல்வி கிரிட்டை டபுள் கிளிக் பண்ண வந்தா யூசர் கமாண்ட் உள்ள இருக்கும். அதுல இருக்கிற பச்சை பட்டனை பிரஸ் பண்ணி அதுக்குள்ள இருக்கிற கோடிங் எடுத்து வந்து இங்க மாத்தணும். அப்படியே ஒரு நிமிஷம். டபுள் கிளிக். இந்த ஸ்கிரீன் விட்டு போறியே, சேவ் பண்ணவான்னு கேக்குது. எஸ், இதுல சாரி ஸ்க்ரோல் பண்ணிட்டேன் தெரியாம. இம்போர்ட்னு இருக்கு பாருங்க. இந்த இம்போர்ட்ல யூசர் கமாண்ட்ல நேரா வந்தீங்கன்னா கண்ட்ரோல் சி. இதுக்கான கோடிங் கீழே
அங்க செட்டா மொத்தம் எழுதுருங்க. அதுல ஸ்பெசிஃபிக்கா இங்க மட்டும் எடுத்துட்டு இங்க நீங்க என்ன பேர் வைக்கிறீங்களோ அத கரெக்டா கேப்ஸ்ல தான் வைக்கணும். ஓகே. இப்ப என்ன நடக்குதுன்னா நீங்க எந்த காலம் தொட்டா டபுள் கிளிக் ஆகணும், EBLN மட்டும்தான். ஏஇ டேட் தொட்டாலாம் வரக்கூடாது. அப்போ எழுதணும் கண்டிஷன். இஃப் தொடர்றது எங்க தொட்டா மட்டும் வேலை நடக்கணும், EBLNல மட்டும். அப்போ எப்படி கோடிங் எழுதணும்னா இஃப் RS select field. if RS select hyphen எந்த காலம் தொட்டா ஃபீல்ட் நேம் சொல்றீங்க சிஸ்டம்க்கு, எனக்கு இந்த காலம்ல தொட்டா மட்டும்தான் வேலை செய்யணும் EBLN. என்ன டவுட் இருக்கா? end if புரிதலுக்கு நான் சின்னதா வேற மாதிரி எழுதுறேன். இப்போ மெசேஜ் ஹாய் இல்லைன்னா ரைட் ஏதோ ரைட்னு போட்டிருக்கேன். ரைட்னா டிஸ்பிளே பண்ணு. நான் கேட்கறவங்க மட்டும் அப்போ சொல்லுங்க. சாரி, சிங்கிள் கொட்டேஷன். ஆக்சுவலி ரைட்டே எழுத மாட்டோம். நான் உங்களுக்கு முதல்ல புரிய வைக்கணும்னு தான் வரேன். ஏன்னா நான் பாட்டு கிளாஸ் எடுத்துட்டே இருந்து புரியலன்னு வச்சுக்கோங்க, யூ ஒன்லி சஃபர். எப்ப தொட்டா டபுள் கிளிக் பண்ணாதான். Listen now. I give 3 input. 13 to 16 கொடுத்தேன், வந்துருச்சு. இங்க டபுள் கிளிக் பண்ணா எதனா வேலை செய்தா? இங்க டபுள் கிளிக் பண்ணா, அதாவது இந்த காலம்ல இல்ல இந்த காலம்ல நான் பாப்போம் இல்ல. நான் இந்த காலம் தொட்டா மட்டும், ஏன்னா இஃப் கண்டிஷன்ல இஃப் இந்த காலம்ல இருக்கு செலக்ட் ஃபீல்ட்னா எந்த ஃபீல்டு, இங்க EBLன்னு சொல்லியிருக்கேன். நான் இங்க டபுள் கிளிக் பண்ணா ஓகே ஓகே ரைட் வராது இல்ல. ஒரு நிமிஷம். இப்ப என்ன நடக்கணும்னு சொல்லிடுறேன். டபுள் கிளிக் பண்ணா, இப்ப நான் டபுள் கிளிக் பண்ண உள்ள மட்டும் கோடிங் அதுல நல்லா கவனிங்க. செலக்ட் EBLN EBELP METNR METNR MENG net PR from EKPO into table IT EKPO. எப்ப நடக்குது இதெல்லாம்? வேர் EBELN இன்புட் யாருமா கொடுப்பா? இன்புட் எங்க வருது? டெல் மீ எனிவன். ரெண்டாவது டேபிளுக்கு இன்புட் எங்க இருந்து வருது? IT EKPO. வெரி குட். ஆனா அதுதான் டிஸ்ப்ளே பண்ணிட்டேனே. அப்போ ஸ்கிரீன்ல இருந்து வரணும். கரெக்டா? ஸ்கிரீன்னா நீ தான் தொட்ட, அப்போ அது பேர் செலக்ட் ஃபீல்ட். ஸ்கிரீன்லன்றது செலக்ட் ஃபீல்ட். அதுல என்ன எதை டபுள் கிளிக் பண்ண? நான் ஒன்னாவது இல்ல கீழே மிடில்ல எங்கேயாவது செலக்ட் பண்ணேன். நான் எங்க சொல்றேனோ அதை சிஸ்டம் கேப்சர் பண்ணணும். அப்போ ஃபீல்ட் அப்படின்னு எழுது. ஸோ இப்போ என்ன ஆகும்? EKPOல டேட்டா வந்துருச்சு. ஸோ இதை வந்து CL demo _ out
display data. நேற்று நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு அப்படியே கண்டினியூ கிளாஸ் எடுத்துட்டு டேட்டா ஈக்குவல் டு EKP. ஓகே, நம்ம இது கொடுக்க மாட்டோம் இல்லையா? ஏன்னா இன்ட்ராக்டிவ் புரிய வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க. இந்த ரிப்போர்ட் நெட் பிஆர் இப்போ இதுக்கு ஸ்ட்ரக்சர் எதுவே இல்லை. இது அடுத்த யாரும் ஸ்ட்ரக்சர் சொல்ல போறா? ஐடி இகேபிஓ எங்க இருக்கு? ஐடி இகேபிஓ அன்னோன் வந்துருச்சா? ஸோ அப்போ அன்னோன்னா அதுக்கு நீங்க இங்கே கூட எழுதிக்கணும். ஸ்ட்ரக்சர் எல்லாமே இந்த இஃப்க்குள்ள தான் எழுதணும். கரெக்டா? EKPO DBLN EB ELP AED MATNR controller net எல்லாமே இந்த டபுள் கிளிக் பண்றதுல அந்த ஃபார்மட்குள்ளேயே வரணும். அந்த இஃப்க்குள்ளே அந்த காலம் தொட்டன்னா என்ன நடக்கணும்ன்றதெல்லாம் எழுதிட்டு டைப்ஸ் டேட்டா ஐடி EKPO டைப் டேபிள் ஆஃப் GY இதெல்லாம் பாருங்க. எல்லாம் உங்களுக்கு புரியலன்னா ஒரே வார்த்தை கிளிக் பண்ணிட்டேன். எல்லாமே எதுக்குள்ள இருக்கு? இது வரைக்கும் கிளாசிக் ரிப்போர்ட். கரெக்டா? இங்க இருந்து ஆரம்பிக்கிறது இன்டராக்டிவ். டபுள் கிளிக் பண்ணான்ற வார்த்தை இங்க வருது. ஃபார்ம் எண்ட் ஃபார்ம். ஃபார்மை டபுள் கிளிக் பண்ணா எண்ட் ஃபார்ம். இதுக்குள்ள இவ்வளவு எழுதிருக்கேன். அது கூட எப்போ எது தொட்டா 3 காலம் வரும். ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட்ல PO நம்பர் தொட்டா மட்டும்தான். அப்போ PO நம்பர்ன்ற இந்த காலம்க்கு எழுதணும். ஸோ அப்போ தொட்டா எடுத்துட்டு வந்து இன்டர்னல் டேபிள். யாருக்காவது புரியலன்னா ப்ளீஸ் ஆஸ்க். ஸ்ட்ரக்சர் தூக்கி மேல அது என்ன சொல்லுது? AE டேட்டா இஸ் நாட் கம்ஃபர்டபுள். சரி, தூக்கிடலாம். அது ஒன்றும் சொல்லலை. இங்கேயும் AE டேட் போட்டிருக்கேன், இங்கேயும் AE டேட் போட்டிருக்கேன். எதுக்குன்னு பிளஸ் இங்க நான் AE டேட்டே எழுதல. கரெக்டா? MENG எழுதிருக்கேன். ஸோ ரெக்யர்மெண்ட்டை கேதர் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக கேதர் பண்ண. ரைட், சேவ், செக், ஆக்டிவேட், எக்ஸ். எதனா டவுட் இருக்கா? இது கிளாசிக்கல் ரிப்போர்ட். இப்போ நான் இங்க தொட்டா CL டெமோ வச்சா இல்ல, இந்த காலம்ல தொட்டா இல்ல, இந்த காலம்ல எதனா தொட்டா இல்ல. ஆனா இந்த காலம்ல டபுள் கிளிக் 2 லைன் ஐட்டம், 2 அமௌண்ட், 2. ஓகே, வருதா ஸ்ரீதர்? சாரி கௌதம். ஸோ
இப்போ இந்த டபுள் கிளிக் பண்றல்ல கிளைண்ட் எண்ட் யூசருக்கு எப்படி தெரியும் இந்த காலம்ல தான் டபுள் கிளிக் பண்ணணும்னு? அப்ப அவங்களுக்கு ஒரு ஐடென்டிஃபை வைக்கணும்ல. இது என்னது? கிளாசிக் ரிப்போர்ட். கிளாசிக் ரிப்போர்ட்ல தான் ஐடென்டிஃபை வைக்க போறேன். அப்போ மேல கொஞ்சம் போயிட்டு ஃபர்ஸ்ட் காலம்க்கு கலர் வச்சு விடலாம். கரெக்டா? இல்ல சார் கலர் வேணாம் சார், அதுக்கு பதில் வேற எதுனா வைக்கலாம்னா ஹாட்ஸ்பாட். ஹாட்ஸ்பாட்டை எனேபிள் பண்ணி வைக்கணும். அது அப்படின்னா என்னன்னு பாருங்க. யாராவது கண்டுபிடிக்கிறீங்களா ஹாட்ஸ்பாட் எப்படி இருக்குன்னு? Anyone? Underline. Very good. So, interview question. How to identify very easy methodology ன்னு கேட்டா ஒன்னு வந்து கலர் எம்பசைஸ் வச்சு கலர் கட்டலாம், இல்லைன்னா ஹாட்ஸ்பாட் வைக்கலாம். But some data in pop-up. Any doubt? இப்போ கிளைண்ட் என்ன கேக்குறாங்க, சரி டபுள் கிளிக் பண்றீங்க, அது ரெண்டு லைன் ஐட்டம் சொன்னீங்க, அந்த ரெண்டு லைன் ஐட்டம் டிஸ்ப்ளே காட்டுது. ஆனா டிஸ்ப்ளே பண்றதே கொஞ்சம் மாதிரி ஷாபியா இருக்குல்ல? எஸ் ஆர் நோ? எஸ். அப்போ இதுக்கானதெல்லாம் என்ன? இது ஒரு ஈவெண்ட்டை கால் பண்ணி டேட்டாவை பாஸ் பண்ணி ஃபீல்டு கேட்லாக் எல்லாம் எழுதி பண்ணலாமா? எஸ். அப்ப எதுக்குள்ள எழுதணும்? யோசிங்க. இதுக்கெல்லாம் கண்டிஷன். வெரி குட். கண்டிஷனுக்குள்ள தான் எழுதணும். அதாவது ஃபார்ம் எண்ட் ஃபார்ம்னு எழுதணும் இல்லையா? இஃப் கண்டிஷன். அதாவது இங்கெல்லாம் எழுதக்கூடாது, கீழே தான். டபுள் கிளிக் பண்ண பிறகு வர ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாம் இதுக்குள்ளேயே தான் முடிக்கணும். ஸோ அப்போ நான் என்ன பண்ண போறேன், இந்த 5 ஃபீல்டுக்கு என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1 ஏஇ டேட். இதுக்கு ஃபீல்ட் ஏஇ டேட், சாரி இபிஎல்என் எதை எழுதினாலும் ஒர்க் ஏரியா fcat1 அப்படின்னா அப்போ யோசிப்போம், அந்த ஸ்கிரீனுக்கு தானே ஃபீல்டு கேட்லாக் 1, இது பாப்அப்ல வர இதாச்சு. அப்போ இதுக்கு எப்படி எழுதணும்னா 2ன்னு எழுதணும். 2ன்னு எழுதணும்னா அதுக்கு முன்னாடியே டிக்ளேர் பண்ணணும், டேட்டா it fcat2 type list underscore t underscore field catalog underscore ELB this underscore t போடக்கூடாது. ஓகே, ஏரியா fcat போட்டுட்டேன். அப்போ எல்லாத்துக்கும் இந்த 5 ஃபீல்டுக்கும் fcat எழுதணும். அதுக்கு முன்னாடி இதை எடுத்து எங்க பாஸ் பண்ணணும்? எல்லாமே திரும்ப பாருமா, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இது எல்லாமே எதுக்குள்ள வருது? ஃபார்ம் எண்ட் ஃபார்ம்குள்ள வருது. எங்க? இது வரைக்கும் தான் கிளாசிக் ரிப்போர்ட் மேல. கரெக்டா? கிளாசிக் ரிப்போர்ட்டுக்கும் ஒரு ஏஎல்வி பாஸ் பண்ணிருக்க, ஒரு ஈவெண்ட்டுக்கான ஃபீல்டு கேட்லாக் எழுதிருக்கு. இப்போ டபுள் கிளிக் பண்ணா அப்படின்ற வார்த்தை டிஸ்பிளே வந்த பிறகு நடக்குது. அப்போ டிஸ்பிளே வந்த பிறகு ரெண்டாவது டிஸ்பிளே வர்றதுக்கு என்னெல்லாம் பண்ணணும்னா ஃபார்ம் இன்டு ஃபார்ம்னு எழுதணும். அந்த செலக்ட் கொரியில 5 ஃபீல்டு வரணும், எடுத்துட்டு வந்து டிஸ்பிளே காட்டணும். அதுக்கு சிஎல் டெமோவே பெட்டர் இல்லை சார்னா, சிஎல் டெமோல கிளியரா இல்லை, அதாவது ஹெட்டிங்ஸ் எல்லாம் அப்படி அப்படியே இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்றோம், ஃபீல்டு கேட்லாக் கால் பண்ணிட்டு ஒர்க் ஏரியா fcat2 hyphen cell text first field.
ஒன்னை எழுதிட்டா போதும், மத்தெல்லாம் காப்பி பேஸ்ட். ஃபீல்டு நேம் என்ன வேணும்? PO நம்பர். டூ ஹைஃபன் ரெண்டாவது ஃபீல்டு என்ன வேணும்? செல் டெக்ஸ்ட். PO நம்பர்ன்றது எனக்கு பிடிச்ச மாதிரி அது. EBEL இல்லையா? இது எனக்கு பிடிச்ச மாதிரி. அவ்வளவுதான். append work area fcat2 to IT fcat clear work area fcat2. இது எத்தனைக்கு எழுதிருக்கேன்? ஒண்ணுக்கு தான் எழுதிருக்கேன். இந்த மாதிரி 5க்கு எழுதணும். காப்பி. நான் மேக்ஸிமம் எப்படி எழுதுவேன்னா இந்த ஃபீல்ட் எல்லாம் எடுத்துருவேன். ஓகே, அவ்வளவுதான். இந்த மாதிரி பிளாங்கா ஒரு 4 எழுதணும். 3 4. ஸோ இதுல அந்தந்த ஃபீல்ட்ஸை நம்ம பாட்டுக்கு எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம். அப்ஸ்ல வச்சுட்டு EPELP POIT METNR னா மெட்டீரியல் நம்பர். MENGE னா quantity. Net price. Okay, so everything is done. Now I want to எல்லாமே இதுக்குள்ள இருக்கு. அந்த இதுவும் ITFCAT2 இருக்கு, ITEKKPO இருக்கு. இது எதுக்குள்ள பாஸ் பண்ணணும்னா pattern reuse CLV pop-up select event. நோட் பண்ணிக்கோ. செலக்ட் பண்ணிட்டீங்களா? சரி, நோட் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டு என்டர் தட்டிங்கன்னா வரும். எல்லாம் இங்க பாருங்க கைஸ், கன்ஃபியூஸ் பண்ணவே கூடாது. இது வரைக்கும் கிளாசிக் ரிப்போர்ட் ஃபார்ம்னு எழுதி எண்ட் ஃபார்முக்குள்ளதான் எல்லாமே இருக்கு. ஓகே, ஃபார்ம் எண்ட் ஃபார்முக்குள்ளே தான் இருக்கு. ஸோ அதை மைண்ட்ல வச்சுட்டு ரைட். ஸோ இப்போ ஜென்ரலா இந்த பாப்அப் ஈவெண்ட்டுக்கு வந்து நம்மளுடைய ஃபர்ஸ்ட் நம்மளுடைய இன்டர்னல் டேபிள் எழுதணும். ITEKPO. இந்த டேபிள் நேம்ல கேப்ஸ்ல எழுதணும். ITEKPO. அவ்வளவுதான். நம்ம ரெடி பண்ண ஃபீல்டு கேட்லாக் இருந்தா இன்டராக்டிவ் ரிப்போர்ட் முடிஞ்சது. That's it. இங்க எதுவுமே சிஸ்டம் ரெப்ரசன்ட் ஐடி அதெல்லாம் எதுவும் தேவை. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் மட்டும் மறந்துட்டேன். இதுக்கு முன்னாடி எப்பவுமே உள்ள வரும்போது நான் என்ன பண்ணேன் தெரியுமா? இந்த மாதிரி உள்ள ஃபோல்டருக்குள்ள எழுதுனா கூட கட் பண்ணி மேல மொத்தமா டிக்ளரேஷன் பிளாக் பாட்டுல எழுது. அப்பா இது மூணும் இப்போ நம்ம எழுதுங்க.
நான் என்ன கேட்க வந்தேன்னா கீழே மட்டும் ஒண்ணே ஒண்ணு எழுதணும்னு சொல்றேன். இது என்னன்னா கிளியர் அப்படின்ற ஒரே வார்த்தை மட்டும் சுத்தம் பண்ணிட்டு தான் நாம இன்டர்னல் டேபிளுக்கு டேட்டா வரணும். சுத்தம் பண்ணிடணும். கிளியர் சார் கிளியருக்கு அந்த இன்டர்னல் டேபிள்னா ரெஃப்ரெஷ் ITEKPO Roma ITFCAT2 இந்த வார்த்தையை எழுதணும். ஓகே, எழுதலன்னா என்ன நடக்குதுன்னு நான் காட்டுறேன். So இப்போ when I execute classic report trigger ஆயிடுச்சு. when I double click here அதாவது இந்த காலம் தான் குறிக்கும். here எதுவுமே ஒர்க் ஆகல. when I double click B வருதா பாப்அப்ல? வருதா இல்லையா? முன்னாடி எப்படி வந்துச்சு? பிளண்டரா சிஎல் டெமோல வந்தது. So இப்போ PO number, PO item, material number, quantity price pop-up ல வரும். Got it? Yeah. So இப்போ கன்ஃபியூஸ் இல்லாம பிராக்டிஸ் பண்ணணும். அதுதான் உங்ககிட்ட இருக்கிற பெரிய சேலஞ்சஸ். நேத்து கிளாஸ் எல்லாம் எப்படி எடுத்தோம்னா 2 டேபிள ஜாயின் பண்ணி வெறும் கிளாசிக்கல் ரிப்போர்ட்டா பார்த்தோம். இன்னைக்கு கூட நீங்க 2 டேபிள் எடுத்து ஜாயின் பண்ணி ஃபர்ஸ்ட் டேபிள்ல காமிச்சிட்டு அதுக்கு அப்படி முதல்ல புரியணும்னா முதல்ல இதெல்லாம் ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணுங்க. ஒரு முறை வீடியோ பார்த்துட்டு அப்படி பிராக்டிஸ் பண்ணி முடிச்சுட்டு பார்க்காம உங்களால கோடிங் எழுத முடியுதான்னு பாருங்க. இன்டராக்டிவ் ரிப்போர்ட், கிளாசிக் ரிப்போர்ட், டவுட்ஸ் எதுனா இருக்கா? நெக்ஸ்ட் டாபிக் போவா இல்ல இது வரைக்கும் பிராக்டிஸ் பண்றீங்களா? ஃபர்ஸ்ட் கௌதம் இதை ஃபர்ஸ்ட் பிராக்டிஸ் பண்ணிடுறோம் சார். ஏன்னா இன்டர்வியூக்கு இப்போ இந்த கிளாசிக் அண்ட் இன்டராக்டிவ் தான் மேஜர் இம்பார்ட்டன்ட். இதுதான் இப்போ பாட்டில் நெக் வந்துட்டீங்களா? ஃபுல் ப்ராஜெக்டா நாம அடுத்த கிளாஸ்ல முடிச்சிடும், க்ளோஸ் பண்ணிடலாம் ரிப்போர்ட்ஸ். ஏன் அப்படின்னா மேஜர் பார்ட் டேட்டாவை எடுத்து ரிப்போர்ட்டிங்கா காட்டணும். கரெக்டா? இப்போ இதுல கலர் வைக்கிறது, இந்த காலம்ல கலர் வரணும். ஓகே, இங்க ஒரு பட்டன் வேணும். அடுத்த கிளாஸ் இருக்கு, இங்க ஒரு பட்டன் இருக்கு, நாமளே ஒரு டிசைன் பண்ணணும். இந்த பட்டன் இருக்கிற பட்டன் பத்தாதுன்னு இங்க ஒரு டாப். இப்போ நான் இதை செலக்ட் பண்ணிட்டோ இல்ல ஜென்ரலா அதை போய் தொட்டேன்னா இங்க இருக்கிற டேட்டா எல்லாம் போய் இன்னொரு டேபிள்ல போய் விழணும், டெலீட் ஆகணும், மெயில் போகணும், பிடிஎஃப் எடுக்கணும். ஏதோ ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு அடுத்தடுத்த டாபிக் படிப்பீங்க. முதல்ல இப்போ டேட்டாவை எடுத்துட்டு வந்து ஸ்கிரீன்ல காமிச்சு. ஓகே, ஸோ இப்போ இன்டராக்டிவ் ரிப்போர்ட் இது. நேற்று நான் டேபிள்ஸ் கொடுத்தால அதே டேபிள் ரிப்ளேஸ் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஜாயினிங். ஜாயின் பண்றதுக்கு பதிலாக டபுள் கிளிக் பண்ணா வர மாதிரி பண்ணு. ஃபார்ம் சொல்லுங்க ப்ளீஸ். ஒரு வாட்டி அவுட்புட் இன்னொரு வாட்டி காமிங்க. இங்க பாருங்க, இத டபுள் கிளிக் பண்ணிட்டேனா, சாரி டபுள் கிளிக் பண்ண பாரு, இன்புட் கொடுத்துட்டேனா எக்ஸிக்யூட் பண்ணா என்ன ரிப்போர்ட் வந்திருக்கு? இப்போ ஃபர்ஸ்ட் டேபிள் ரிப்போர்ட் வந்து டிஸ்ப்ளே ஆச்சுன்னா அது கிளாசிக்கல். இத நான் தொட்டா வேற எதுனா ரியாக்ட் ஆகுதுன்னா அது பேர் இன்டராக்டிவ். இப்போ நான் இது தொட்டா அப்படின்னா பாப்பா இதை டீபக் பண்ணி காட்டுறேன். இதுவும் கிளாசிக் ரிப்போர்ட் தானே, நம்ம திரும்ப கோட் எழுதி 2 ஃபங்க்ஷனாலிட்டி நடக்குதுல்ல. நீங்க இந்த ஃபார்ம் எண்ட் ஃபார்ம் உள்ள கோடிங்கே எழுதாம இருந்தா அது கிளாசிக் ரிப்போர்ட் ஆயிடும். ஒரு கிளாசிக் உடைய கண்டினியூ எழுதுனாதான் அது இன்டராக்டிவ். நீங்க நினைச்சுக்கிறீங்க இன்னைக்கு கேட்க வர என்ன பாயிண்ட்னா இன்டராக்டிவ்னா சம்திங் டிஃபரெண்ட். ஒரு கிளாசிக் ரிப்போர்ட்ல போயிட்டு நீ தொட போகும்போது ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி வந்தா அது இன்டராக்டிவ் ரிப்போர்ட்டா மாறிடும். சொல்றேன். நம்ம கிளாசிக் டிசைன் தான கொடுத்திருக்கோம். இன்டராக்டிவ்ன்றது ஒரே ஒண்ணு இல்ல,
கிளாசிக் ரிப்போர்ட் தான். நீ கேட்கிற கொஸ்டின் 100% கரெக்ட். இது கிளாசிக் ரிப்போர்ட்டுக்கான இது ஆக்சுவலி ரிப்போர்ட் அவ்வளவுதான். ஜென்ரலா சொல்ற பாருங்க, நாம ஒரு இன்புட் கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணா அது ரிப்போர்ட். இந்த ரிப்போர்ட் பிளைனா வராம எனக்கு கிராஃபிக்கல் எல்லாம் யூஸ் பண்ணி, ஓகே, சோ அத நாம ஏஎல்பி ரிப்போர்ட்னு சொல்லலாம், கிளாசிக் ஏஎல்பி ரிப்போர்ட். ஓகே, டிஸ்ப்ளே பார்த்தாச்சு. பார்த்துட்டு பேக் போயிட்டா இல்ல இதெல்லாம் எதுனா டபுள் கிளிக் பண்ணி எதுவுமே வரலன்னா அது நார்மல் ரிப்போர்ட், தட் இஸ் கிளாசிக்கல் ஏஎல்பி ரிப்போர்ட். இல்ல சார், நான் அதை டபுள் கிளிக் பண்ணா வேற ஏதோ ஃபங்க்ஷனாலிட்டி வருது அப்படின்னா இன்ட்ராக்டிவ். இதுலயே ஒரு ட்விஸ்ட் இப்ப கேக்குறேன். இது என்னது? இது வெண்டார் ஐடி. இதை டபுள் கிளிக் பண்ணா வெண்டார் ஐடி, வெண்டார் நேம், வெண்டார் போன் நம்பர் எனக்கு பாப் அப்ல வரும். யாராவது சொல்ல முடியுமா எப்படி எழுதணும்னு? பார்க்கலாமா? எங்க எழுதுவீங்க? வெரி குட், ஃபார்ம். இதுதான் முதல் திங்கிங். ஃபார்ம் சொல்லிட்டீங்க, வெரி குட். ஃபார்முக்குள்ள வந்துட்டேன், ஃபார்ம் என்று ஃபார்முக்குள்ள வந்துட்டேன். சொல்லுங்க நெக்ஸ்ட். நல்லா பாருங்க. இஃப், வெரி குட். EBLN தொட்டா இந்த இஃப் கோடிங், இஃப் டு எண்ட் இஃப். எனக்கு அது தொட்டாலாம் வேணாம், இத தொட்டா இஃப் கோடிங் தெரியலன்னா ஸ்க்ரோல் அப். அதான் இங்க வச்சிருக்கேன். காப்பி, சாரி சார், செலக்ட் if hyphen என்னது control space bar equal to li இதுக்குள்ள இப்ப என்ன நடக்கும்? select name1 r2 regio. கரெக்டாமா? பார்க்கலாமா? எழுதுவா வேண்டாமா? from LFA1 into table IT E LFA1 where EBLN LF not ஒரு நிமிஷம் டைமருக்கு எழுதிருங்க முதல்ல. நான் எந்த பட்டன்னா தொடுவேன் இல்லையா, அதனால சரி எந்த லைன் ஐட்டம்னா தொடுவேன், அதனால நான் இதுதான் எழுதக்கூடாது, அதுவே எழுதிட்டோம் வேல்யூ. இப்போ நான் சிஎல் டெமோல காமிச்சிடுறேன். ஓகே, இல்லைன்னா அதுக்கும் ரீயூஸ் பாப்அப்னு எழுதணும், அதுக்கும் ஃபீல்டு கேட்லாம் 3ன்னு எழுதணும். ஓகே, எல்லாத்தையும் எழுதணும். ஒன்ன ஒழுங்கா புரிஞ்சுட்டோம் அப்படின்னா குயிக்கா எழுதிட்டே போகலாம்.
ஸ்ட்ரக்சர் எதுவுமே எழுதல. இப்போ எழுதுறதுன்னா இங்கே எழுதுங்க. அவ்வளவுதான்மா. அதாவது LFNR தொட்டிங்கன்னா LFNR உடைய ஃபங்க்ஷனாலிட்டி இங்க நடக்கும். அது மட்டும் CL டெமோல காட்டியிருக்கேன். நீங்க அதுக்கு பதிலா reuse ALV create pop up பண்ணி எழுதி அதுக்கு field catalog எழுதி பாஸ் பண்ணி. கிளாசிக் ரிப்போர்ட் வருது. இந்த அண்டர்லைன் தெரிஞ்ச ஹாட்ஸ்பாட் இங்க டபுள் கிளிக் பண்ணா PO நம்பர் வருது. இங்க டபுள் கிளிக் பண்ணா வெண்டார் இன்ஃபர்மேஷன் வருது. கரெக்டா கௌதம்? இல்ல எனக்கு இது பாப்பாப்பா வேணும் அப்படின்னா ஈவெண்ட்டை கால் பண்ணி அதுக்கு ப்ராசஸ். ரைட், இங்கெல்லாம் டபுள் கிளிக் பண்ண வரல, இங்க டபுள் கிளிக் பண்ணா வரல. அதாவது இந்த காலம் நான் 2 இஃப் கண்டிஷன் இதுக்கு மட்டும்தான் இது. ரைட், கோடிங் கண்டினியூவா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃபார்ம், செகண்ட் ஃபார்முக்கு மட்டும், அதாவது டபுள் கிளிக் பண்ணா மட்டும் இது பார்ட் 2 ரெண்டா வச்சிருக்கேன் சாட்ல. இது வரைக்கும் ஃபார்முக்கு மேல ஃபார்ம். சரி, இப்போ டீபக்கிங் சொல்லி தரேன். டீபக்கிங்னா டேட்டா எப்படி வருது பாருங்க. எப்போ இந்த ஃபார்ம் என்ன சார் இது எனக்கு புரியல, இங்க பாருங்க, இங்க பிரேக் பாயிண்ட் வைங்க. பேக்கெண்ட் எப்போ ஓபன் ஆகணும் உங்களுக்கு? டபுள் கிளிக் பண்ணா மட்டும்தான். பாருங்க, நான் இன்புட் கொடுக்குறேன், எக்ஸிக்யூட் பண்றேன், அவுட்புட் வந்துருச்சு. இது வரைக்கும் எதனா பேக்கெண்ட் ஓபன் ஆச்சா கைஸ்? இல்ல. இப்ப டபுள் கிளிக் பண்றேன், நான் இங்க தொடுறேன் 16வது வேல்யூ. இப்ப டபுள் கிளிக் பண்றேன் பாருங்க, டபுள் கிளிக் பண்ணா பேக்கெண்ட் ஓபன் ஆகுது. ஏன்னா நான் ஃபார்ம் எண்ட் ஃபார்முக்குள்ள பிரேக் பண்ணி வச்சிருக்கேன். அந்த ஃபார்ம் எண்ட் ஃபார்ம்ன்றது யூசர் கமாண்டை குறிக்கும். சரி, இப்ப எந்த காலம்ல தொட்டேன், ஒரு நிமிஷம் டெஸ்க்டாப்ல வச்சுக்கோங்க. எந்த காலம்ல தொட்டன்ற இன்ஃபர்மேஷன் இதுக்குள்ள இருக்கும் பாருங்க. டபுள் கிளிக் பண்றேன், EBLN என்ற காலம் தொட்டிருக்கேன். அதுல எந்த வேல்யூ தொட்டேன்? ஸ்ட்ரீம்ன்றதை தொட்டேன். அப்ப என்ன ஆகும், எனக்கு பராமீட்டர் மாதிரி கிடைச்சிருச்சா? அது டேபிள்ல போயிட்டு இன்டர்னல் டேபிள் ஏன் அப்படின்னா ஸ்பெசிபிக்கா அந்த 16வது டாக்குமெண்டோடைய மல்டிபிள் லைன் ஐட்டம் 2 3 காட்டிடும். ஸோ அதுக்கான ஃபீல்டு கேட்லாக் தான் நம்ம இது எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஃபீல்டு கேட்லாக் அதுக்கான ஈவெண்ட். ஓகே, வெளியே வந்துடுறோம். 2 லைன் ஐட்டம் காட்டுது, இங்க 2 லைன் ஐட்டம். ஸோ ப்ளீஸ் ப்ராக்டிஸ். உங்களோட சிஸ்டம்லயும் இந்த டேட்டாஸ் எல்லாம் அப்படியே இருக்கும். இன்டர்வியூக்கு மேஜர் பார்ட் இதுதான். ரியல் டைம்ல கிளைண்ட் ரிப்போர்ட்ஸ் கேட்பாங்க. அதுலயே வந்து ரிக்குவயர்மெண்ட்ல நான் டபுள் கிளிக் பண்ணேன்னா எனக்கு இன்னொரு டேட்டா வரணும் அப்படின்னு சொன்னா உங்க மைண்ட்ல அது இன்ட்ராக்டிவ். அப்போ ஃபார்ம் எண்ட் ஃபார்முக்குள்ள கண்டிஷன் போட்டு இதெல்லாம் மைண்ட்ல இருக்கும். ஸோ அதுக்கு பெஸ்ட் ப்ராக்டிஸ் ஃபர்ஸ்ட். ஓகே,
Enough, Gautam? Jennifer? Okay. It's a project. This is the project. Okay. It's a continuous sequence. Next இதுல continue ஆகும் இதே கிளாஸ்ல Tuesday night. So don't practice இல்லாம வராதீங்க first. Okay, please practice. Thank you. Gautam bro. Hello. Hello. ಎಷ್ಟು ಬೋಳ